என்னோட பிரைமரி ஸ்கூல்ல நான் இந்த மாதிரி பேசுறேன் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு என்னோட வாழ்க்கை சாட்சியை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னோட பெயர் ஹெஸ்ரா டேரியஸ். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தடுமாறி தான் பேசுவேன். ஆனால் இப்போ எப்படியோ பரவாயில்ல. ஒரு டைமில் நான் ரொம்ப தடுமாறி பேசிட்டு இருப்பேன். ஸோ என்னோட பிரைமரி ஸ்கூலில் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போது ஸ்கூல்னா உங்களுக்கு தெரியும், இப்போ டீச்சர் ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க, அது நம்ம ஆன்சர் பண்ணுறப்ப நான் ரொம்ப தடுமாறி பேசும்போது அது ஒரு எல்லாரும் பார்த்து சரிப்பாங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க, நம்மளால பேச முடியலன்னு. அப்போ டைம் ஆக ஆக எனக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, நான் இப்போ ஃபியூச்சரில் என்ன செய்ய போகிறேன், இப்போ ஃபியூச்சரில் வேலை செய்யணும், ஃபியூச்சரில் படிப்பு இதெல்லாம் இருக்குது. அப்போ நான் எப்படி செய்ய போகிறேன், பிகாஸ் எனக்கு என் சொந்த பேரை என்னால் சொல்ல படியிலையே அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஒரு 13 வயசு அந்த டைமில் வந்து நான் அழுது ஆண்டவர்கிட்ட ஒன்னே கேட்டேன், ஆண்டவரே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என் சொந்த பேரை என்னால் சொல்ல மாட்டேன்னா நான் ஏன் வாழணும், நான் என்ன செய்ய பாரு, என்னோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து தருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது அந்த ரூமை விட்டு நான் வெளியே ஆகிட்டு என்னோட ஃபோனை நான் ஓப்பன் பண்ணுறேன். அங்கே ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. என்னன்னா, God is never blind to your prayers. God is never deaf to your prayers. God is never silent to your problems. He sees, He hears and He delivers. அதாவது உன் கண்ணீரை பார்க்காம இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்றும் கொரிடரல்ல அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, நான் இப்போதான் அழுதேன், அதே மாதிரி ஆண்டவர் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. அப்போ யார் இந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில நான்